ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இவ வந்து ஸ்ரீதேவி. இவ வந்து சங்ககிரியிலேருந்து நம்ம ராஜ்மோகன் கொண்டு வந்து கொடுத்தாப்புல. அந்த பப்பிங்க நல்லா இருந்துச்சு. 10, 15 நாள் நல்லா இருந்துச்சுங்க. கருத்தடைக்காக வெயிட் பண்ணோம். கருத்தடை பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்து விட்றலாம். ஏன்னா இதுங்களாம் அவங்கவுங்க இடத்துல இருக்கிறதா இவங்க விரும்புகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் அடிபட்டு இருந்துச்சு. நம்ம வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி பார்த்தோம். நம்ம அப்போதைக்கு டெஸ்ட் எடுத்ததில் இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. நார்மலாக தான் இருந்துச்சு. பட் நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூக்கு மறுபடியும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. வீக்கம் அதிகமாக இருந்ததுனால அதில் இருக்க சீலெல்லாம் எடுத்தோம். எடுத்து பார்த்துட்டு இப்போ அந்த சீல் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஒருவேளை இது அடிக்கடி வருமா என்னன்னு தெரியல. அதனால் டெஸ்ட் எடுத்து அனுப்பலான்னு மேம் சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவனோட அப்டேட் என்னான்னு எனக்கு தெரியும். இவன் இன்னும் ஒரு 10, 20 நாள் இருந்தான்னா அதுக்கப்புறம் இவனுக்கு கருத்தடை பண்ணிடலாம். ஏன்னா இவனுக்கு பிளட்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இவனுக்கு கருத்தடை பண்ண முடியல. சிக்கல் பதியும் அப்படி தான். கருத்தடை பண்ணுறதுக்கு அவன் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் ஊசி அதிகமாக போட்டதுனால அவனுக்கு வந்து கருத்தடை பண்ண முடியல. அவனும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர்த்துக்குமே கண்டிப்பாக கருத்தடை பண்ணணும். அது இல்லாமல் நம்ம வெளியலைக்கும் கருத்தடை பண்ணணும். கண்டிப்பாக 3 பேர்த்துக்கும் ஒரே டைமில் பண்ணுற மாதிரி தான் வரும். அருந்ததிக்கு ரொம்ப லேட் ஆகும் போல். அவளுக்கு இன்னுமே அந்த கேன்சர் வந்து சரியாகவே இல்லை. அதனால் அருந்ததிக்கும் லேட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாந்தம் எல்லாருமே வந்து கருத்தடை பண்ணுற பிள்ளைங்களாக தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இவளுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ்.